என்னமா பாட்டு பாடிக்கிட்டு தலையை காய வச்சுக்கிட்டு இருக்கு. வாழ்ந்தா இந்த சரோஜாக்கா மாதிரி வாழணும். நம்ம வீட்டுல பொழுதோட வேலையாத்தான் இருக்கு. இந்த சரோஜாக்காவை பாருதே, காலம் போன காலத்துல என்னமா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. வாழ்வுதே உங்களை பாத்துட்டு போகலான்னே வந்தேன். சரோஜாக்காவுக்கு எப்பயுமே குசும்புதே. சரோஜாக்கா காலையில 9 மணிதான் ஆகுது. அதுக்குள்ளேயும் எல்லா வேலையும் பட்டு பட்டு பட்டுன்னு பார்த்துட்டு தலையையும் குளிச்சுட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு தலையும் காய வச்சுக்கிட்டு இருக்கீங்க. எப்படித்தான் இப்படி வேலை பார்க்கறீங்களோ? இவளுக்கு பொறுக்காது. இவ கண்ணு வச்சுட்டாளா நாளைக்கே எனக்கு முடியாம போயிடும். வசந்தி, நம்ம வீட்டு வேலையை நம்ம தானே பார்க்க முடியும். வீட்டுக்கு ஆளை வச்சு வேலை பார்க்க முடியும். எனக்கும் கை கால்லாம் வலிக்கத்தாம செய்யும். கொஞ்ச நேரம் உட்காந்து உட்காந்துதே வேலை பார்க்கறேன். சரி, நீ என்ன இங்க வந்திருக்க? உன் மகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டியா? அதுக்கு தான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். என்ன வசந்தி? காலையில சியானாவுக்கு கஞ்சியை கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பலான்னு பார்த்தா அவ கஞ்சியெல்லாம் குடிக்க மாட்டாக்கா. எனக்கு பொரோட்டாவே வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒரு 50 ரூபாய் இருந்தா தாங்களே, கடையில பொரோட்டா வாங்கி என் மகளுக்கு ஊட்டி விட்டு ஸ்கூலுக்கு அனுப்ப. அதான பார்த்தேன். சோழியம் குடும்பி ஏன் சும்மா இப்படி ஆடிக்கிட்டு இருக்குன்னு மகளுக்கு பொரோட்டா வாங்குறதுக்காக காசு தேடி வந்திருக்கா. எப்படித்தான் மனசாட்சியோட செவ்வாய்க்கிழமை அதுவுமா இப்படி காலங்காத்தாலேயே கடன் கேட்டு வராங்களோ தெரியல. அவளுக்கு ஒரு அறிவுலாம் இருக்காது. வசந்தி, என் கையில 50 ரூபாய் ஏது வசந்தி? அக்கா இருந்தா குடுங்கக்கா, புள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணும். என் வீட்டுக்காரருக்கு வேலை இருக்குன்னு வெள்ளனத்திலேயே கிளம்பி போயிட்டாருக்கா. இல்லைன்னா அந்த மனுஷன்ட்ட காசை வாங்கி பொரோட்டா வாங்கி மகளுக்கு கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பியிருப்பேன்க்கா. இருந்தா குடுங்கக்கா. வசந்தி, நான் காசை வச்சுக்கிட்டே உனக்கு கொடுக்காம இருப்பேன்னா நீ என்ன 50 ரூபாய் வாங்கிட்டு ஓடியா போக போற? பக்கத்து வீடு, உனக்கு கொடுக்காம நான் யாருக்கு கொடுக்க போறேன்? அப்படி இன்னைக்கு பேசும். காலையிலதான் பால் வித்த காசு அப்படியே கை நிறைய நினைட்ட உட்காந்து சக்கு 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 சக்குன்னு எண்ணிக்கிட்டு இருந்துச்சு. 50 ரூபாய் கேட்ட கொடுக்க மாட்டேங்குது பாரு தோப்பா மண்டை. இப்ப என்ன வசந்தி, உன் மகளுக்கு சாப்பாடு வேணும் அப்படித்தானே? என் வீட்டுல புளிச்சோறு கிண்டி இருக்கேன், வேணா தரவா? இல்ல வேணா தரஜாக்கா, என் மகளுக்கு புளிச்சோறுனா பிடிக்காது பாருங்க. நான் வேணா போய் சின்ன பொண்ணுகிட்ட காசு வாங்கி பொரோட்டா வாங்கி கொடுக்குறேன்க்கா. ஏன் வசந்தி, உன் மகன் 50 ரூபாய்க்கு வாங்கின பொரோட்டா அம்பட்டையும் தின்றுவாளா? இல்லக்கா, என் மக 2 பொரோட்டா தான் சாப்பிடுவா. எனக்கு அவ சாப்பிடையில வாய் ஊரும் பாருங்க. அவன் எனக்கு 3 பொரோட்டா சேர்த்து வாங்கலாமேன்னு 50 ரூபாய் கேட்டேன். சரி சரோஜாக்கா, நான் சின்ன பொண்ணு வீட்லயே போய் வாங்கிக்கிறேன். சரிம்மா, போய் வாங்கிக்க போ போ. நான் அப்பதையே நினைச்சேன் இதுக்கெல்லாம் போய் காசு கேட்க போறமே, இது கொடுக்காதேன்னு நினைச்சேன். அதே மாதிரி மலிப்பு விட்டுச்சு பாரு தோப்பா மண்டை. பொம்பளைய பாரு, பொம்பளை காலையில தான் கை நிறைய காசு வச்சிருந்தா ஒரு 50 ரூபாய் தர மாட்டேன்னு சொல்லிட்டாளே. நான் என்ன எனக்கா பொரோட்டா வாங்குறதுக்கு காசு கேட்டேன்? என் மகளுக்கு தானே கேட்டேன். எப்படித்தான் மனசாட்சி இல்லாம செவ்வாய்க்கிழமை அதுவுமா கடன் கேட்டு வராங்களோ தெரியல. 50 ரூபாய் கூட வீட்டுல இல்லாம இருக்காளுகளே. என்ன பொம்பளைங்க, என்னத்தான் குடும்பம் நடத்துறாங்களோ தெரியல. இந்த தலையில இருக்கிற ஈரம் காய்தான் பாருவே. நானும் எம்பிட்டு நேரமே உட்காந்துட்டு காய வச்சுக்கிட்டு இருக்கேன். எம்பிட்டு நேரம் தான் காயுது. போய் சாம்பிராணி போட்டு காய வைப்போம். எண்ணியாரா ஒரு காப்பி தண்ணியை குடுக்கறானா? அது படிக்குள்ளேயே குடஞ்சுக்கிட்டே இருக்கா. ஆமாண்டி, ஆமா, உங்க அம்மா அப்பா வீட்டுல இருந்து கொண்டு வந்த சீர் வரிசை பாரு. பாத்திரத்தை பூரா நல்லா ஓட்ட. இவளையெல்லாம் என் தலையில கட்டி வச்சு ஆண்டவே
காலையிலே என் மாமியாரு சோபால உட்காந்துக்கிட்டு சுப்பிரபாதத்தை ஆரம்பிச்சிருச்சா, இன்னைக்கு பொழுது விளங்குன மாதிரிதான். என் மாமியாரும் வேலை செய்யாது, நான் வேலை செஞ்சாலும் அதுக்கு கடுப்பு தாங்காது. நொய்யு 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 நொய்யுன்னு கத்திக்கிட்டே கிடக்கும். ஏத்தே இந்தாங்க காப்பி. ஏத்தே நான் 6 மணிக்கே எந்திரிச்சிட்டே வீட்டு வாசல்ல வந்து பால் பாக்கெட் வந்திருக்கான்னு பார்த்தேன். பால் வரல, அதான் திரும்பி போய் படுத்து தூங்கிட்டேன். பால் காரை வர லேட் ஆயிருந்திருக்கு. எந்திரிச்சு லேட்டி அப்பயே படக்கு 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 எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதானே. வீட்டு வாசல்ல கூட்டி இருக்கலாம், பாத்திரத்தை கழுவி இருக்கலாம், சமைச்சிருக்கலாம். காலையில டிஃபன் செஞ்சிட்டியா? இன்னும் நான் காப்பியே குடிக்கலத்தே. காப்பியை குடிச்சிட்டு குளிச்சுட்டு அப்புறம் மாட்டி தான் டிஃபன் செய்வேன். அப்பனா எனக்கு 12 மணிக்கு டிஃபன் கிடைக்குமா? இங்க பாருட்டி, பொம்பளைனா டக்கு டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் முடிக்கணும் டி. இப்படி சோம்பேறித்தனமா இருக்க கூடாது. ஓ அப்படியா? அப்ப உங்க மக எங்க? என் மகன் நைட் 2 மணி வரைக்கும் வெப் சீரியல் பார்த்தா அதான் அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கா. தூங்கட்டும். உங்க மகளுக்கு மட்டும் தானே கண்ணு இருக்கு, உங்க மக மட்டும்தான் வெப் சீரியல் பாப்பா. எங்களுக்குலாம் கண்ணு இல்ல பாரு. நானும் தான் வெப் சீரியல் நேற்று நைட்டு 1 மணி வரைக்கும் பார்த்தேன். ஊர்ல உள்ள மாமியார்கள் எல்லாமே மகமாரி மருமகளை பாத்துக்கிறேன், மகமாரி மருமகளை பாத்துக்கிறேன்னு வாய்நாட்ட தான் சொல்றாங்க. ஆனா எப்பயும் மருமகளையும் மகளையும் தனியா பிரிச்சு தானே பாக்குறாங்க. இங்க பாருட்டி, இப்படியே நின்னுக்கிட்டே இருக்கலாம்னு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கியாட்டி? சீக்கிரமா போய் சமையல் வேலைய பாரு. என் மகன் எந்திரச்ச உடனே காபி ரெடியா இருக்கணும். என் மகன் பெட் காபி தான் குடிப்பா. சரிதே. மகளுக்கு மட்டும்தான் பெட் காபி குடிக்கிறதுக்கான வாய் இருக்கிற மாதிரில பேசிக்கிட்டு இருக்காங்க. நானும் கொடுத்தாலும் மடக்கு மடக்குன்னு தான் குடிப்பேன். ஊர்ல உள்ள எல்லா மருமகளுக்கும் இதே நிலைமை தான் போல. சி, வேலை செஞ்சு கை ரேகையே தேஞ்சிரும் போல இருக்கே. சின்ன பொண்ணே, அடியே சின்ன பொண்ணே. காலங்காத்திலே வந்துட்டாங்க சின்ன பொண்ணு பெரிய பொண்ணுன்னு. வீட்டுக்காரி ஒழுங்கா இருந்தாலும் அவ கூட்டாளியே இருக்க விட மாட்டாளுகளே. பெரியம்மா, சின்ன பொண்ணு எங்க பெரியம்மா? ஆமா வசந்தி, என்ன காலங்காத்திலே தேடி வந்திருக்கறவ? எதுவும் ஜோலியா? அதெல்லாம் இல்ல பெரியம்மா, சும்மா பாத்துட்டு போலாம்னே வந்தேன். நான் வீட்டு மருமகாரி இப்பதே தூங்கி எந்திரச்சு அடுப்படிக்குள்ள பறந்துக்கிட்டு இருக்கா. ஓ அப்படியா? சின்ன பொண்ணே, சின்ன பொண்ணே. இந்த வாரேன்க்கா. என்ன வசந்தி அக்கா? அடியே சின்ன பொண்ணு, என் மகளுக்கு பொரோட்டா வேணும்னு சொன்னாட்டி. அவங்க அப்பா வெள்ளத்திலேயே வேலைக்கு போயிட்டாங்க. ஒரு 50 ரூபாய் இருந்தா குடுடி, பொரோட்டா வாங்கி கொடுக்க. ஓ அப்படியாக்கா, இந்த எடுத்துட்டு வரேன். ஏமா வசந்தி, செவ்வாய்க்கிழமை அதுவும் இப்படி காலங்காட்டவே வந்து கடன் கேட்கறியே, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? என்ன பெரியம்மா செய்யறது? எல்லாம் என் தலையெழுத்து. குடிகார மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அல்லோல பட்டுக்கிட்டு கிடக்கு. இதுல என்ன வெள்ளி என்ன செவ்வாய் என்ன? ஏமா உன் புருஷன் குடிகாரன்னு இந்த ஊருக்கே தெரியுமா? அதுக்காக காலங்காட்டவே இப்படி வந்து கடன் கேட்கலாமா? என்ன செய்யறது? என் மக பொரோட்டா வேணும்னு ஆசைப்பட்டுட்டா. அதான் வீடேறி வந்து கடன் கேட்கலாம்னு வந்தேன். மன்னிச்சிருங்க. பொம்பளையில பாரு, பொம்பளையில காலங்காட்டவே கடந்தா அதத்தா இதத்தானே. இதுக்கு தானே அந்த நெட்ட மாட பிறந்து பிடிச்சி வச்சிருக்காளுங்க. குடும்ப பொம்பளைகள்னா குடும்பத்தை கட்டு சட்டா இருந்து நடத்தணும். அதை விட்டுவிட்டு இப்படி ஊதாரி தனமா இருந்தா இப்படி 4 வீட்டுல ஏறி காசுதா அதத்தானு கேட்க முடியும். இந்த வளர்ந்த மாடும் காசு இல்லைன்னு சொல்லுவாளா, ஓடோடி போயிருக்கா காசை எடுக்கிறதுக்கு. வீட்டுக்கு காய்கறி வாங்க காசு இருந்தா தாரின்னு கேட்டா இல்லைன்னு சொல்லுவா. இப்ப மட்டும் எங்க இருக்கு காசு? பதுக்கி வச்சிருக்கா என் புள்ள விட்டு பாக்கெட்ல இருந்து காசை. வசந்தி அக்கா நில்லு, காசு கேட்ட எங்க போற? இரு எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கேன். இல்லடி வேணாம். அட நில்லுன்னு சொல்றேன்ல. அக்கா காசு எடுத்துட்டு வரதுக்குள்ள எங்க போற? இந்தா. இல்ல வேணாம் டி, நீனே வச்சுக்க. என்னக்கா மூஞ்சிலாம் வாடி போயிருக்கு? என் மாமியார் எதுவும் உன்னை கிழிச்சுச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. இல்லையே, வந்தப்ப மூஞ்சி பளிச்சுன்னு இருந்துச்சு, இப்ப டல்லா இருக்கே. இந்த கிளவி இருக்கே கிளவி, நடுமனையில உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் கிழிச்சுக்கிட்டு தாக்கா இருக்கு. இதெல்லாம் பத்தி நீ கேர் பண்ணிக்கிறாதக்கா. நீ வாரதுக்கு முன்னாடி என்னை இம்புட்டு கிழிச்சுக்கிட்டு கிடந்துச்சு. அடியே ஓ மாமியார் உன்னைய கிழிக்கலாமடி, நீ அவங்க மருமக. ஆனா என்ன எதுக்கடி கிழிக்குது? உங்ககிட்ட காசை வாங்கிட்டு நான் என்ன ஏமாத்தவா போறேன்? எங்க வீட்டுக்கார சாயந்தரமே வந்தவொன்னா வாங்கி தர போறேன். அதுக்குள்ள என்ன கிழிக்குது தெரியுமா? அக்கா விடுக்கா இதுக்கு போய்கிட்டு. குடும்பம் விளங்குமா? காலகாலத்திலே கடன் கேட்க வந்தா இப்ப பாரு நடுவாசல்ல உட்கார்ந்துட்டு ஒப்பாரி வைக்கிறா. ஐயோ கர்மம், எங்க ஓய் சொல்ல. இந்த நெட்ட மட்ட திருக்கி வச்சுக்கிட்டே என்னால சமாளிக்க முடியல. அவ ஃப்ரெண்டுகளை வேற நான் சமாளிக்கணுமா? என்னத்த சொல்ல. ஏக்கா காசை பிடிக்கா ஃபர்ஸ்ட். பிள்ளைக்கு வேற லேட் ஆயிடுச்சு வர ஸ்கூலுக்கு. ஃபர்ஸ்ட் போய் பரோட்டா வாங்கி கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்புக்கா. போக்கா. என்ன பொண்ணு? ஏக்கா நான் தானே உனக்கு காசு கொடுக்குறேன், ஒழுங்கா வாங்குறியா என்ன? சரி டி, நான் போயிட்டு வரேன். சரிக்கா. அடி உனக்கு அறிவு இருக்காடி? அறிவு இருக்கா? செவ்வாய் வெள்ளியுமா இப்படி காசு பணத்தை பூரா குடிக்கறியேடி? மகாலட்சுமி நமட்ட தங்கமா என்ன வெளியில போயிருடி? ஐயோ என்னத்த சொல்ல, இப்படி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்காளே. எத்தே என்னத்தே இதெல்லாம் அந்த காலத்துல பேசிக்கிட்டு இருப்பா, இந்த காலத்துலயும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அடியே எந்த காலத்துல இருந்தாலும் வாய் நடத்தல சோற திங்கிறோம். இப்படி எல்லாம் செய்ய கூடாதுன்னு சொன்னா செய்யாம இருடி.
எத்தே வசந்தி அக்கா அது வாங்கி திங்கணும்னா காசை வாங்கிட்டு போச்சு, பிள்ளைக்கு ஏதோ வாங்கி கொடுக்கணும் தானே வாங்கிட்டு போச்சு. பிள்ளையும் தெய்வமும் ஒண்ணுதானத்தே. அடியா குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுதாண்டி, யாரும் இல்லைன்னு சொன்னா அதுக்குன்னு செவ்வாய்க்கிழமையில வந்து வாங்கிட்டு போலாமா காசு பணத்தை? நம்ம விட்டு செல்வம் பூரா அவங்க வீட்டுக்கு போயிருமுடி, அவங்க வீட்டுக்கு போயிரும். ஏற்கனவே நக்கி போய் இருக்கும், கொஞ்சம் நஞ்சமா இல்லாம ஆக்கிடுவோம் போல இருக்கு. இவளை வச்சுக்கிட்டு நான் மாறு எடுத்துக்கிட்டு கிடக்கேன். எத்தே நீங்க தான் காலங்காயத்தால எந்திரிச்சதுல இருந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க ஒப்பாரி வைக்கிறத கொஞ்சம் குறைங்க. மகாலட்சுமி தன்னால இங்க தங்கும். இந்த கிளடிய வச்சு என்னால சமாளிக்க முடியல. ஆக்குனதை பொங்குனதை தின்னுக்கிட்டு செவனேன்னு இருக்குமா, அதை விட்டு விட்டு இல்லாதது கொள்ளாததெல்லாம் பேசிக்கிட்டே கிடக்கு. என்ன ஒரு திமிருத்தனா, காசை குடுக்காதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், மீறி குடுக்கறாளே.